ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.6 ஒரு அறிமுகம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? 2.6ல் என்ன கொடுத்துருக்காங்க? முருடுகள். முருடுகள்னா என்ன? மெய்யெண்களை பற்றிய கருத்துக்கள், அவற்றை எண்கோட்டில் குறித்தல் மற்றும் கையாளுதல் ஆகியவற்றை நன்கு அறிந்த நாம் தற்போது குறிப்பிட்ட சில தோராய மதிப்புகளை எப்படி முருடுகளாக தனித்துவமான முறையில் குறிப்பிடுவது என்பதை பற்றி கற்க இருக்கின்றோம். அதாவது இப்போ √4 என்ற எண்ணை இந்த ரூட் குறியீடு இல்லாமல் நம்மால் சுருக்கமாக கூற இயலுமா? இந்த ரூட்டுக்குள்ளர 4 போடுறோம் இல்லையா, அந்த குறியீடு இல்லாம, இந்த குறியீடு இல்லாம இந்த √4 எப்படி சொல்லலாம்? உன்னால சொல்ல முடியுமா? முடியும். எப்படி? √4க்கு வர்க்கமூலம், 4ன் வர்க்கமூலம்ன்றது நமக்கு தெரியும். அப்ப 4ன் வர்க்கமூலம் என்ன நம்பரு? 2. ஆம், முடியும். √4க்கு பதிலாக 2 என எளிமையாக நம்மால் எழுத முடியும். அப்படியானால் √1/9ஐயும் அவ்வாறே எழுதலாமா? எழுதலாம். ஏன்? 1 வர்க்கமூலம் 1, 9 வர்க்கமூலம் 3. ஸோ அந்த ரூட் குறியீடு இல்லாமல் அதை எப்படி எழுதலாம்? 1/9 ரூட்டுக்குள்ள இருக்க 1/9 1/3 நம்மளால எழுத முடியும். அந்த குறியீடு இல்லாமல் எழுத முடியும். அதே போல √0.01 மதிப்பு என்ன? இதுக்கு வர்க்கமூலம் என்ன? 0.1. இதனையும் எளிமையாக எழுத முடியும். இதன் தீர்வு 0.1 ஆகும், வர்க்கமூலம். இதே போல √4, √1/9 மற்றும் √0.01 என்பவற்றின் தீர்வு காணும் பொழுது ரூட் குறியீடு இல்லாமல் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. எல்லா இடங்களிலும் இவ்வாறு நம்மால் எழுத முடியுமா? இயலுமா? √18ன்னு எடுத்துக்கிறாங்க. எழுத முடியாத ஒரு நம்பரை எடுக்கிறாங்க. வர்க்கமூலம் காண முடியாத எண்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முருடுகள். √18 என்பதை கருதுக. மூலக்குறியீடு இல்லாமல் இதன் மதிப்பை நம்மால் காண இயலுமா? 2ன் வர்க்கமூலம், 5ன் கனமூலம் போன்று மூலக்குறியீடு இல்லாமல் தீர்வு காண இயலாத எண்கள் முருடுகள் எனப்படுகின்றன. எதற்கெல்லாம் நம்மளால வர்க்கமூலம் காண முடியாதோ, அதாவது காண முடியும் ஆனா புள்ளி அப்படின்னு வரும். 1.414 √2 வர்க்கமூலம் என்ன? அது ஆன்சரு 1.414. √3க்கு என்னது? 1.732. போய்கிட்டே இருக்கும், அந்த முடிவுறாம போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எண்கள் தான் முருடுகள் எனப்படுகின்றன. பாருங்க, முருடு என்றால் என்ன? விகிதமுறு எண்களை கெழுக்களாக கொண்ட சமன்பாட்டின் விகிதமுறா மூலங்கள் தான் முருடுகள் எனப்படுகின்றன. எப்படி? விகிதமுறு எண்ணை கெழுவா வச்சிருக்கணும். அந்த 2ங்கிறது விகிதமுறு எண், ஆனா √2ங்கிறது ஒரு விகிதமுறா எண். சமன்பாட்டின் விகிதமுறா மூலங்கள் தான் முருடுகள் எனப்படும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. முருடு என்பது ஒரு விகிதமுறு எண்ணின், 2ங்கிறது ஒரு விகிதமுறு எண், விகிதமுறா மூலம்தான் முருடுகள் எனப்படும். 3 ஒரு விகிதமுறு எண், ஆனா √3ங்கிறது ஒரு விகிதமுறா எண். இதை nth √a என்பது ஒரு முருடு. இங்கு n என்பது இயலெண்கள், 1ஐ விட அதிகமா இருக்கணும். a ஒரு விகிதமுறு எண் ஆகும். ஓகேவா? அந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறது விகிதமுறு எண். அதனுடைய வர்க்கமூலமோ இல்ல அதனுடைய கனமூலமோ இல்ல அதனுடைய 5th ரூட்டு 4th ரூட்டு அந்த மாதிரி பார்க்கறது ஒரு விகிதமுறா எண்ணா இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் முருடு. எடுத்துக்காட்டுகள். √2 ஒரு முருடு. இது x² = 2 என்ற சமன்பாட்டின் விகிதமுறா மூலம் ஆகும். அதாவது இந்த √2ஐ எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், x √2ன்னு வச்சுக்கிடுவோம். 2 பக்கமும் வர்க்கம் எடுப்போம். x² என்னன்னு ஆயிரும்? 2ன்னு ஆயிரும். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாங்க? இந்த 2 இங்கிட்டு கொண்டு வந்துருவாங்க. அப்ப என்ன ஆகும்? x² - 2 = 0ன்னு ஒரு சமன்பாடா நான் கொண்டு வந்துடுவேன். x² - 2 0 என்பது விகிதமுறு எண்களை கெழுக்களாக கொண்ட ஒரு சமன்பாடு என்பதை நாம் கவனிக்கலாம். இந்த √2 என்பது ஒரு விகிதமுறா எண். இதை
எப்படி பாருங்க, ரூட் ரெண்டுனுடையது மதிப்பு பாருங்க 1.414213 போய்கிட்டே இருக்கும். சுழல் தன்மையற்ற முடிவுறா தசம எண் என்ற முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண் தான் இந்த ரூட் 2. அதே போல 3னுடைய கனமூலம், இதை 3/3க்கு சமமானது. இதுவும் ஒரு முருடு. முருடுக்கு எடுத்துக்காட்டு கூறுங்கன்னா இதெல்லாம் சொல்லலாம். ரூட் 2 ஒரு முருடு, 3√3 ஒரு முருடு. ஏனெனில் இது x³ - 3 = 0 என்ற சமன்பாட்டின் ஒரு விகிதமுறா மூலமாகும். ரூட் 3 ஒரு விகிதமுறா எண். இதை எப்படி எழுதலாம்? 1.732. நம்ம அப்ராக்சிமேட்டா 1.732 மட்டும் எடுத்திருப்போம், மிச்சதெல்லாம் விட்டுருவோம். பட் அதை வகுத்துக்கிட்டே போனோம்னா இப்படி முடிவுறா சுழல் தன்மையற்ற ஒரு தசம எண்ணாக கூறலாம். x² - 6x + 7 = 0. இந்த சமன்பாட்டை நம்ம காரணிப்படுத்த முடியாது. ஏன்னா காரணிப்படுத்தணும்னா பெருக்குனா 7 கூட்டினா -6 வர்ற மாதிரி ஒரு ஜோடியுமே இருக்காது. இந்த இருபடி சமன்பாட்டின் தீர்ப்பது பற்றி நீங்கள் அடுத்த வகுப்பில் கற்க இருக்கிறீர்கள். மேற்கண்ட சமன்பாடானது விகிதமுறு எண்களை கெழுக்களாக கொண்ட ஒரு இருபடி சமன்பாடு. அதன் மூலம் இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா, இதுக்கு மூலங்கள் கண்டுபிடிச்சோம்னா 3 + √2 நம்பர் கிடைக்கும். அது ஒரு முருடு. ஏன்னா 3 தனியா ஒரு முழு எண், √2 ஒரு விகிதமுறா எண், 2 சேர்ந்து ஒரு முருடு. √1/25 ஒரு முருடா? இல்லை. ஏன் இல்லை? இதுக்கு வர்க்கமூலம் எடுக்கலாம். 1 வர்க்கமூலம் 1, 25 வர்க்கமூலம் 5. இது ஒரு விகிதமுறு எண்ணாக சுருக்கி நாம் எழுத முடியும். இதை வகுத்தோம்னா என்ன ஆகும்? 0.2 கிடைக்கும். அப்ப இது ஒரு விகிதமுறு எண்ணா ஆயிரும். இதே போல 4√16/81 இதன் மதிப்பு எவ்வாறு இருக்கும்? இதுவும் ஒரு முருடு அல்ல. இதனை 2/3 என சுருக்க இயலும். எப்படி? 16 2/4 எழுதலாம், 81 3/4 எழுதலாம். ஸோ 4th ரூட் அப்படிங்கல மேலே கொண்டு போகையில 4 கேன்சல் ஆயிரும். 2/4 அடுக்கு 1/4. அதே போல 3/4 அடுக்கு 1/4 4th ரூட் 4 கேன்சல் ஆயிரும். இங்கே 4 கேன்சல் ஆகி 2/3 வந்துடும். அப்ப இது ரெண்டும் முருடு இல்லைன்னு வந்துடும். நமக்கு தெரிந்த மிக முக்கியமான விகிதமுறா எண் π. இது ஒரு முருடு அல்ல. ஏன்? இது ஒரு விகிதமுறா எண்ணாக இருந்த போதிலும் பையுடைய மதிப்பு 3.14 போய்கிட்டே இருக்கும். பையங்கிறது என்னது? 22/7. இந்த 22 நம்ம 7ஆல வகுத்துட்டே போனா 3 21 மிச்சம் 1 10.177 மிச்சம் 3 30 4 28 மிச்சம் 2 20 7 14 மிச்சம் 6 60 8 போய்கிட்டே இருக்கும். இது ஒரு விகிதமுறா எண் இருந்த போதிலும் இதை ரூட் குறியீட்டுக்குள் ஒரு விகிதமுறு எண்ணாக எழுத இயலாது. 2ங்கிறது ஒரு விகிதமுறு எண், √2ங்கிறது ஒரு விகிதமுறா எண். அதே போல இந்த பைய ரூட்டுக்குள்ள நம்மளால எழுத இயலாது. அதாவது விகிதமுறு கெழுக்களை கொண்ட எந்த ஒரு சமன்பாட்டிற்கும் இது ஒரு மூலமாக இருக்காது. அதனால இது பை ஒரு முருடு அல்ல. ஓகேவா? முருடுகள் ஏன் முக்கியமாகின்றன? ஏன் இந்த முருடுகளை பற்றி நம்ம படிக்கணும்? என்ன ரீசன்? கணக்கீடுகள் செய்யும் போது நாம் √2க்கு 1.414 மற்றும் √3க்கு 1.732 போன்ற தோராய மதிப்புகளை எடுத்துக்கொள்கிறோம். √2 ஸ்கொயர் எடுத்தோம்னா 1.414 மதிப்பு போட்டு ஸ்கொயர் பண்ணோம்னா இப்படி ஆன்சர் வரும். இது அப்ராக்சிமேட்டா 2க்கு ஈக்குவல்ஸ் முழுவதுமாக கம்ப்ளீட்டா 2ன்னு ஆன்சர் கிடைக்கல. அதே போல √3 ஸ்கொயர் எடுத்தோம்னா 1.732 வர்க்கமூலம் எடுத்தோம்னா அதை ஸ்கொயர் எடுத்தா இப்படி வருது. இதுவும் 4க்கு சமம் இல்லை. 4ஐ விட 0.1 குறையா இருக்கு. இங்கேயும் அதே போலதான் 0.1 குறையா இருக்கு. இதிலிருந்து √2 மற்றும் √3 என்பனவற்றின் தோராய மதிப்புகளாத்தான் நம்ம இதுவரைக்கும் எழுதுறோம். வேறொரு துல்லியமான ஒரு மதிப்பு, அதாவது மிகச் சரியான மதிப்புகளை
அவை கொண்டிருக்கின்றன என்பதை நம்மால் காண முடிகிறது. பொறியியலாளர்களும் விஞ்ஞானிகளும் பாலம் கட்டுதல், கட்டடக்கலை வேலைகள் போன்ற தங்கள் பணிகளை செய்யும் போது மிக துல்லியமான மதிப்புகள் அவர்களுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் கட்டுறவங்க, பாலம் கட்டுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், ஒரு அளந்து எழுதையில 0.01 கூட இது இல்லாமல் மிக துல்லியமான அளவுகள் அவங்களுக்கு தேவைப்படும். நம்ம சாதாரணமாக கணக்குகளில் ஒரு தோராயமான மதிப்புகளை எடுத்து செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி விஞ்ஞானிகளுக்கும் பாலம் கட்டுறவங்களுக்கும் கட்டட வேலை பார்க்குறவங்களுக்கும் மிக துல்லியமான மதிப்பு வேணும். அதனால நாம் முருடுகளை பற்றி கற்பது இன்றியமையாதது. முன்னேற்றத்தை சோதித்தல். பொருத்தமில்லாதது எது? உமது விடைக்கு தகுந்த காரணம் கூறவும். ரூட் 36. 36 வர்க்கமூலம் 6. ஓகேவா? சைடில் கூட விடைய ஒவ்வொன்றுக்கும் எழுதுவோம். 36 வர்க்கமூலம் 6. அப்போ இது ஒரு விகிதமுறை என்ன? அடுத்தது ரூட் 50/98. இதை அடிச்சு கொடு. 25/49 ரெண்டால் அடிச்சு கொடுக்குது. ஸோ இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம்னா 5/7. இதுவும் ஒரு விகிதமுறு எண். இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா 1. இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம். என்ன? 1.2. 12 12 144. இது பாருங்க, இது 2^5 எழுதலாம். 5th ரூட் ஆஃப் 32. இதை 2^5 ஹோல் பவர் 1/5 அடிச்சு கொடுத்தா 2. இதுக்கு எடுக்கலாம், இதுக்கு எல்லாம் எடுத்துடலாம். இங்கே வருவோம், 120க்கு வருவோம். 120 எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. 2ஆல ஸோ இது எப்படி உள்ள எழுதலாம்? 2 4 4 2 8 8 5 40 40 3 120ன்னு எழுதலாம். இதை நம்ம இன்னும் கூட சுருக்கி எழுதலாம். வர்க்கமூலம் வெளியே எடுத்துட்டு மிச்சத்தை உள்ள போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா எந்தெந்த நம்பர் 2 2 இறக்க வருதுன்னு பாருங்க. இந்த 2 2 இறக்க வருது, ஒரு 2 எடுக்கலாம். மிச்சத்தெல்லாமே நம்மளால எடுக்க முடியாது. அப்ப இதை 4 × 30ன்னு எழுதி, ஓகேவா, இந்த 4 வெளியே எடுத்தோம்னா 2 வர்க்கமூலம் எடுக்கலாம். இந்த 30 உள்ள போட்டுருவோம். 30க்கு வர்க்கமூலம் நம்மளால எடுக்க முடியாது. ஸோ இது ஒரு முருடு. அப்ப இது எல்லாமே சாதாரண ஒரு விகிதமுறு எண். பட் இது மட்டும் ஒரு விகிதமுறா எண்ணா வருது. ஸோ பொருத்தமில்லாதது எதுன்னு கேட்குறாங்க. அதை வட்டமிட்டு காமிக்கணும். உமது விடைக்கு காரணம் மிச்சம் எல்லாம் விகிதமுறு எண், இது மட்டும் ஒரு முருடு. ஓகேவா? அடுத்தது இங்க பாருங்க, ரூட் 7 ஒரு முருடு, ரூட் 48 ஒரு முருடு, இதுக்கு கியூப் ரூட்டு கனமூலம் ஒரு கண்டுபிடிச்சா முருடு, இது முருடு. இது மட்டும் வர்க்கமூலம் நம்மளால எடுக்க முடியும். 1.21 11 11 121ன்னு வரும். 1.1ன்னு வந்துடும். இது ஒரு விகிதமுறாய் எண். இதுவும் ஒரு முருடு, இதுவும் முருடு. இது ஒரு விகிதமுறு எண். ஓகேவா? அதான் புரியுதா? அந்த குரூப்ல இது முருடா இருக்கு, இது விகிதமுறு எண்ணா இருக்கு, மிச்சம் எல்லாம் முருடா இருக்கு. அனைத்து முருடுகளும் விகிதமுறா எண்களா? உமது விடையை கலந்து ஆலோசிக்கவும். முருடு எடுப்போப்பா. ரூட் 2 நம்ம ஒரு முருடுன்னு படிச்சிருக்கோம், ரூட் 3 முருடுன்னு படிச்சிருக்கோம். இப்போ இந்த ரூட் 7 எல்லாமே எடுத்துக்கிறோம். வந்தா இருக்கு இல்லையா, நமக்கு மேல இருக்க கணக்குல இருந்தே ஒரு 2 3 எடுத்துக்காட்டு எடுத்துக்கிறோம். இது எல்லாமே விகிதமுறு எண்களா? ஆம். ஏன்னா அது விகிதமுறா எண்களா இருக்க கண்டுதான் அந்த முருடுன்னே சொல்றோம். ஆம். உமது விடையை கலந்து ஆலோசிக்கோம்னா இது எல்லாத்துக்குமே இது ஒரு முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண்கள். அதனால இது விகிதமுறா எண்கள்னு சொல்லிட்டு இந்த முருடுகள் எல்லாமே என்னது? விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லி. எல்லா விகிதமுறா எண்களும் முருடுகளா? சில எடுத்துக்காட்டு கொண்டு சரிபார்க்கவும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பையின்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு எல்லா விகிதமுறா எண்களும் முருடுகளா? இல்லை. பை ஒரு விகிதமுறா எண், ஆனா அது முருடு அல்ல.
ஏன்னா அதை ஒரு சமன்பாட்டினுடைய மூலமாக விகிதமுறா மூலமாக நம்மளால சொல்ல முடியாது பைங்கிற மதிப்பை. அதுதான் ரூட் பைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? முருடின் வரிசை. ஒரு முருடானது எந்த மூலத்திலிருந்து பெறப்படுகிறதோ அந்த மூலத்தின் வரிசை தான் அந்த முருடின் வரிசை எனப்படுகிறது. n ரூட் ஆஃப் a என்ற முருடின் வரிசை n ஆகும். ஆல்ரெடி நம்ம சாதாரணமாகவே அப்படிதான் சொல்லுவோம். இந்த ரூட்டுடையது வெளியே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் அதனுடைய வரிசை. இப்போ 5th ரூட் ஆஃப் 99 இதன் வரிசை என்னன்னா இந்த வெளியே என்ன நம்பர் இருக்கு, இந்த 5 தான் இதனுடைய வரிசை ஆகும். முருடுகளை பல்வேறு வழிகளில் வகைப்படுத்தலாம். முதல், ஒரே வரிசை கொண்ட முருடுகள். எல்லாமே 2னா 2 அதனுடைய வரிசையா இருக்கணும், 3னா 3 இருக்கணும், அந்த மாதிரி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முருடுகளின் வரிசைகள் சமம் எனில் அந்த முருடுகள் ஒரே வரிசை கொண்ட முருடுகள் எனப்படும். இவை சம மூல குறியீடு கொண்ட முருடுகள் எனவும் அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. ரூட் எக்ஸ் a to the power 3/2 2 root of m என்பன எல்லாத்துக்குமே இதனுடைய வரிசை பாருங்க. இதுக்கு வரிசை 1/2, இதனுடைய வரிசையும் 1/2, இதனுடைய வரிசையும் 1/2. ஆனா இது படி 3ங்கிறது இதனுடைய படி ஆயிடும். ஸ்கொயர் ரூட்டு தான். இதுவும் ஸ்கொயர் ரூட்டு, இதுவும் ஸ்கொயர் ரூட்டு, இதுவும் ஸ்கொயர் ரூட்டு. இரண்டாம் வரிசை, அதான் ஸ்கொயர் ரூட்டுன்னா என்னது, இரண்டாம் வரிசை முருடுகள் அல்லது இருபடி முருடுகள் எனப்படும். ஓகேவா? இங்க பாருங்க எல்லாமே 3 கியூப் ரூட் கனமூலம் 5 கியூப் ரூட் ஆஃப் x-2 ab பவர் 1/3 என்பன மூன்றாம் வரிசை முருடுகள் அல்லது கனமுருடுகள் என அழைக்கப்படும். இதெல்லாமே சம மூலக்கூறு கொண்ட மூலக்குறியீடு கொண்ட முருடுகள்னு சொல்லலாம். முருடின் எளிய வடிவம். ஒரு முருடின் எளிய வடிவம் என்பது அதை விகிதமுறு மற்றும் விகிதமுறா காரணிகளின் பெருக்களாக எழுதும் பொழுது, இப்போ ரூட்டு நம்ம 60 120 எப்படி எழுதணும், வெளியே 4 ரூட்டை விட்டு வெளியே எடுத்து 2ன்னு போட்டு ரூட் 30ன்னு இப்போ எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விகிதமுறு எண்ணம் ஒரு விகிதமுறா எண்ணினுடைய பெருக்களாக எழுதும் பொழுது அதை முருடின் ஒரு எளிய வடிவமா நம்ம எழுதலாம். அப்படி எழுதும் பொழுது அதில் உள்ள விகிதமுறா காரணி கீழ்காணும் 3 விதிகளை நிறைவு செய்ய வேண்டும். அந்த உள்ள ரூட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த நம்பர் எண் விகிதமுறா எண் கீழே இருக்க 3 விதிகளை நிறைவு செய்ய வேண்டும். அந்த மூலத்தின் வரிசை இயன்ற அளவு மிகச் சிறியதாக இருக்க வேண்டும். 1/2 1/3 அந்த மாதிரி இருக்கணும். மூல குறியீட்டின் வரிசை பின்னமாக இருத்தல் கூடாது. மிக முக்கியமானது 1/2 1/3ன்னு பின்னமாக இருக்கக்கூடாது. 2 3 அந்த மாதிரி எளிய நம்பராக இருக்கணும். வரிசை எண் கொண்ட மூல குறியீட்டுக்குள் a பவர் எண்ணின் வடிவில் எந்த ஒரு காரணியும் இருக்கக்கூடாது. இங்கு a ஒரு மிகை முழுவாக இருக்கணும் அப்படி சொல்ல. அந்த 3 இதையும் நிறைவு செய்யணும். அதுதான் முருடின் எளிய வடிவம். அடுத்து முழுமையான மற்றும் கலப்பு முருடுகள். எளிய வடிவில் ஒரு முருடின் கெழு அல்லது குணகம் 1 எனில் அந்த முருடு முழுமையான முருடு எனப்படுகிறது. பாருங்க, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ரூட் 3 கியூப் ரூட் ஆஃப் 6 4th ரூட் ஆஃப் 7 5th ரூட் ஆஃப் 49 ஆகியவை முழுமையான முருடுகள். ஒரு முருடின் எளிய வடிவில் அதன் கெழு அல்லது குணகம் 1ஐ தவிர, வெளியே இருக்க அந்த நம்பர் 1ஐ தவிர வேறு ஒரு எண்ணாக இருப்பின் அந்த முருடுக்கு பேர் என்னது, கலப்பு முருடு. அதாவது ஒரு விகிதமுறு எண்ணும் ஒரு விகிதமுறா எண்ணும் சேர்ந்து இருக்கிறது கலப்பு முருடு ஆகும். இதெல்லாம் பியூரா விகிதமுறா எண்கள். இது எல்லாமே என்னது, விகிதமுறா எண்கள். இதுக்குள்ளர விகிதமுறு எண்ணே வாய்ப்பே கிடையாது. ஒரு விகிதமுறு எண்ணும் ஒரு விகிதமுறா எண்ணும் பெருக்கி இருக்கிற மாதிரி இருந்தா அந்த முருடு கலப்பு முருடு எனப்படும். பாருங்க, கலப்பு முருடு 5 ஒரு விகிதமுறு எண், ரூட் 3 ஒரு விகிதமுறா எண். இது 2னுடைய பெருக்கற் பலன் தான் கலப்பு முருடு. ஓகே, இங்கே அதே போல 2 × 4th ரூட் ஆஃப் 5 3 × 4th ரூட் ஆஃப் 6 என்பன கலப்பு முருடுகள். ஓகேவா? கலப்பு முருடுக்கு எடுத்துக்காட்டு கூறுன்னு 9ல கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதிக்கலாம். எளியதுக்கு முழுமையான முருடுன்னா இதை எடுத்துக்கிறேன். ரூட் 2 ரூட் 3 ரூட் 5 கியூப் ரூட் ஆஃப் 3 இது ஃபுல்லாவே எளிமையான முழுமையான முருடுன்னு சொல்லும். எளிய மற்றும் கூட்டு முருடுகள்.
ஒரே ஓர் உறுப்பை மட்டும் கொண்டுள்ள முருடு எளிய முருடு எனப்படுகிறது. இப்ப √2 அப்படின்னா அது ஒரு எளிய முருடு, அல்லது முழுமையான முருடுன்னு சொன்னோம் இல்லையா, அதே போல √5, √10, √12, கியூப் ரூட் ஆஃப் 5 இதெல்லாமே எளிய முருடு அல்லது முழுமையான முருடுன்னு சொல்லப்படும். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, எடுத்துக்காட்டு √3, 2√5 ஆகியன எளிய முருடுகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முருடுகள் கூட்டு செயலிகளால், அதாவது பிளஸ் அல்லது மைனஸ் கூட்டு செயலிகளால், ஒன்று பிளஸ்ஸா இருக்கணும், கூட்டி பார்க்கணும், இல்லைன்னா கழிச்சு பார்க்க போறோம், இணைக்கப்பட்டிருந்தால் அது கூட்டு முருடு. எளிய முருடுங்கிறது தனியா இருக்கிறது, கூட்டு முருடு அப்படிங்கிறது ஒரு எண்ணும் அதனுடைய இன்னொரு விகிதமுறா எண்ணும். 3 + √2, 5 - √7 இதெல்லாம் கூட்டு முருடு. அப்படி முருடுகளை கூட்டுறோம், இல்லைன்னா கழிக்கிறோம், அதுதான் கூட்டு முருடு ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்க, 5 √5 + 3 √2, √3 - 2 √7, √5 - 7 √2 + 6 √3. பாருங்க, கூட்டுது, ஒன்று கூட்டுறோம் இல்லைன்னா கழிக்கிறோம், ஒரு முழு எண் இருக்கு, இல்லைன்னா ரெண்டுமே விகிதமுறாய் எண்ணா இருக்கு. அந்த மாதிரி இருந்தா அந்த முருடு என்ன முருடு? கூட்டு முருடு. இங்க இருக்கிறதெல்லாம் சிங்கிளா இருக்கு பாருங்க, தனித்தனியா இருக்கு, அதெல்லாம் எளிய முருடு எனப்படும். இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா குழப்பம் வராது. எளிய முருடுக்கும் கூட்டு முருடுக்கும் என்ன வித்தியாசம்? அதே போல முதல்ல என்ன பார்த்தோம்? முழுமையான முருடு, கலப்பு முருடு, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். முழுமையான முருடுனா என்ன? குணகம் 1 இருக்கிறதெல்லாம் முழுமையான முருடு. இல்ல வெளியில இருக்க நம்பரு 2, 2 √3, 4 √5 அந்த மாதிரி இருக்கிறது கலப்பு முருடு. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கல உனக்கு மறக்கவே மறக்காது. அடுத்தது ஈருறுப்பு முருடு அப்படின்னா என்ன? கூட்டல் அல்லது கழித்தல் முறையில் இணைத்து எழுதப்பட்ட விரிவில் இரண்டும் முருடாகவோ அல்லது ஒன்று விகிதமுறு எண் மற்றொன்று ஒரு முருடாகவோ இருப்பின் அது ஈருறுப்பு முருடு. இப்போ கூட்டல் கழித்தல்ல எழுதப்படும். அப்படி எழுதல, ஒன்று விகிதமுறு எண்ணாவும் மற்றொன்று முருடாவும் இருக்கு. பாருங்க, 1/2 -√19 இது ஒரு விகிதமுறு எண், இது ஒரு முருடு. 5 + 3 √2 இது ஒரு விகிதமுறு எண், இது ஒரு முருடு. இது விகிதமுறு எண், இதுவும் விகிதமுறு எண். அப்படி இருக்கலாம், ஒன்று விகிதமுறு எண் இன்னொன்று முருடா இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே முருடாவும் இருக்கலாம். அப்படி இருந்தா அதற்கு ஈருறுப்பு முருடு அப்படின்னு பேரு. ஓகே, அடுத்தது மூலக்குறியீட்டு விதிகள் அப்படின்னா என்ன? எம், என் என்பன மிகை முழுக்கள், பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஏ மற்றும் பி என்பன மிகை விகிதமுறு எண்கள் எனில், எம் என்னுங்கிறது மிகை முழுக்கள், ஏபிங்கிறது மிகை விகிதமுறு எண்கள் எனில், கீழ்காணும் மூலக்குறியீட்டு விதிகளை நாம் நினைவு கூறுதல் நமக்கு பயனுள்ளது. குறியீடு வடிவத்தை அடுக்கு வடிவத்தில் எழுதி காமிக்க போறோம், அவ்வளவுதான். nth √a ஹோல் பவர் n. இதை எப்படி எழுதலாம்? ஏன் எப்படி? ஆல்ரெடி இங்க பவர்ல என்ன இருக்கு? nth ரூட்னா இதை 1/n எழுதுவோம். அந்த 1/n இந்த எண்ணு கேன்சல் ஆயிட்டு ஏனும். ஓகேவா? இதை மொத்தமா இந்த எண்ணை உள்ள கொண்டு போய் என்னன்னு எழுதலாம், ஹோல் பவர் என்னும் எழுதலாம். இந்த பாருங்க, எழுதி காமிச்சிருக்கோம். nth √a ஹோல் பவர் என்னங்கிற nn கேன்சல் ஆயிட்டு ஏ வரும். இல்லைன்னா இங்கே n அடுக்கு இருக்கு, மூலம் வெளியே இருக்கலாம், அப்பையும் கேன்சல் ஆகி ஏ மட்டும். இதே போல இது எப்படின்னு பாருங்க, nth √a இன்ட்டு nth √b கம்பைன் பண்ணி பெருக்கல்ல nth √a இன்ட்டு பின்னு எழுதலாம். பாருங்க, a பவர் 1/n இன்ட்டு b பவர் 1/n, இது ரெண்டையும் சேர்த்து ab ஹோல் பவர் 1/n. இது அடுக்குக்குறி வடிவம், இது உள்ள மூலக்கூறு குறியீடு வடிவம். அடுத்து mth ரூட், அதற்குள்ள nth √a, இந்த ரெண்டு ரூட்டையும் கம்பைன் பண்ணி mn இன்ட்டு √a. அப்ப இன்னொன்று என்ன முதல்ல வெளியே விட்டுட்டு எம் உள்ள விடலாம். எப்படி போட்டாலும் பாருங்க, a பவர் 1/n ஹோல் பவர் 1/m, a பவர் இது ரெண்டையும் பெருக்குனா 1/m இன்ட்டு n, அல்லது 1/m உள்ள எழுதி 1/n வெளியே எழுதலாம். 4 × 3 = 12 தான், 3 × 4 = 12 தான்.
அதே போல் டிவைட் nth root of a by nth root of b is equal to nth root of whole a by b அல்லது a power 1 by n அடுக்குக்குறி வடிவத்தில் b power 1 by n a by b போட்டு whole power 1 by n எழுதலாம். மூலக்குறியீட்டு விதிகளை பயன்படுத்தி தீர்க்கக்கூடிய சில கணக்குகளை தற்போது விவாதிப்போம். முருடுகளில் 4 அடிப்படை செயல்கள். 4 அடிப்படை செயல்கள் என்னது? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். அதை செஞ்சு பார்க்க போறோம். எப்படி முருடுகளில் பயன்படுத்த. முருடுகளில் கூட்டல் மற்றும் கழித்தல் ஒத்த முருடுகளை கீழ்காணும் விதிகளை பயன்படுத்தி கூட்டவோ கழிக்கவோ முடியும். எப்படின்னு பாருங்க. a into nth root of b plus or minus c into nth root of b. இந்த nth root of b வந்து காமனா இருக்கும். அந்த வர்க்கமூலம் எடுக்கிறதோ அல்லது கனமூலம் எடுக்கிறோம்னா ரெண்டுமே ஒரே மூலமா இருக்கும். இந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம வெளியே எடுத்துட்டு இந்த ரூட் ஆஃப் nth ரூட் ஆஃப் பியை காமனாக எடுத்துக்கணும். இங்கே பிங்கிறது எப்படி இருக்கணும்? மிகை முழுவா இருக்கணும். முருடுகளின் பெருக்கல் மற்றும் வகுத்தல் ஒத்த முருடுகளை கீழ்காணும் விதிகளை பயன்படுத்தி பெருக்கவோ அல்லது வகுக்கவோ முடியும். பாருங்க, கீழ்காணும் முடிவுகள் ஆர்வமானதாக இருக்கிறதா? ரூட் ஆஃப் 4 இந்த 4 ரூட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு ரூட் ஆஃப் 4/15 மற்றும் அதே போல் ரூட் ஆஃப் 5/24 இந்த 5 மட்டும் என்பது சரியா? இது சரியா? இல்லை. இதே வடிவில் மேலும் 4 புதிய முருடுகளை காண்க. இந்த ரூட்டை விட்டு இது வெளியே எடுக்கையில் என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். இல்லைன்னா இதை வந்து முதல்ல கலப்பு பின்னத்தை தகாபினமாக மாற்றுவோம். இந்த கலப்பு பின்னத்தை தகாபினமாக மாற்றினா 5×4 60 + 4 64/15 வரும். இதை 64/15 64 நம்ம 16 × 4 எழுதலாம். எழுதலாமா? 16 64/15 எழுதலாம். அப்போ இந்த 16 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தா என்ன ஆயிரும்? 4 ஆயிரும். ஸோ 4 × ரூட் ஆஃப் 4/15. ஸோ இது சரி. அதே போல் இங்கே 15ஐயும் 5ஐயும் 24ஐயும் நம்ம பெருக்கிறோம். 120 120 5 கூட்டினா 125/24 வரும். 125 25 × 5 எழுதலாம். ஸோ 25 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா 5 வந்து மிச்சம் 5/24. இது எல்லாமே சரி. எல்லாமே எப்படி அவங்க எழுதியிருக்கிறது? சரி. இந்த கலப்பு பின்னத்தை தகாபினமாக மாற்றிட்டு வர்க்கமூலம் எடுக்க முடிஞ்ச எடுத்துட்டு மிச்சத்தை உள்ள போட்டுக்கணும். அதே போல் நம்ம எடுத்தோடனே பார்த்தோன்னே இது தவறானதாக தெரியும். ஏன்னா 5 ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாது. 25 இருந்தால் தானே 5ன்னு வரும். இந்த கலப்பு பின்னத்தை தகாபினமாக மாற்றி எடுக்கல இந்த ஆன்சர் சரி என்பது சரி. இதே வடிவில் மேலும் 4 புதிய முருடுகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது செயல்பாடு 2. வரைபடத்தாளை எடுத்து அதில் OABC பின்வருமாறு குறிக்க. ஒரு 4 பாயிண்ட் குறிச்சிருக்காங்க பாருங்க. OABC. ஓங்கிறது ஆதிப்புள்ளி, ஏங்கிறது 1, பிங்கிறது இதுக்கு நேராக 1, இங்கே 0.5 இருக்கு. அடுத்தது சிங்கிறது 1க்கு நேரம் இருக்கு, பிங்கிறது 1க்கு நேரம். அப்போ இதை வந்து ஒரு சதுரமாக குறிச்சிருக்காங்க. சதுரம் OABCயில் OAAB = BC = OC. சதுரம்னா என்னது? 4 பக்கங்களும் சமம். 4 பக்கமுமே ஒரு அழகா இருக்கு. செங்கோண முக்கோணம் OACயில் இந்த செங்கோண முக்கோணத்தை எடுப்போம். இந்த OACங்கிற ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுப்போம். இதுவும் 1, இதுவும் 1. அப்போ இது கர்ணம், அப்படிதானே? இதுவும் 1, இதுவும் 1. 1² ரூட் ஆஃப் 1² + 1². செங்கோண முக்கோணம்னா பித்தாகரஸ் தியரம். அப்போ √2. ஓகேவா? AC = √2 அலகு பித்தாகரஸ் தேற்றப்படி. மூலைவிட்டத்தின் நீளம் AC = √2 என்னது? ஒரு முருடு. அதே போல் கீழ்காணும் வரைபடங்களை கருது. இதே போல் ஒரு ஸ்கொயராக எடுத்திருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு ஸ்கொயராக 3 ஸ்கொயர் கொண்டு இந்த 3 ஸ்கொயரை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணோம்னா இந்த செங்கோண முக்கோணம் கிடைச்சிடும். OACங்கிற செங்கோண முக்கோணத்தை எடுத்துடுறாங்க. இந்த சதுரத்தை எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த கர்ணம், இது அடிப்பக்கம், இது எதிர்பக்கம். பாருங்க, இது எவ்வளவு மொத்தம் 3, இது எவ்வளவு மொத்தம் 3. அப்போ 3² + 3² என்ன ஆயிரும்?
9 + 9 18 ஆயிரும். ஓகேவா? √18 ஒரு முருடு ஆகும். மூலைவிட்டம் ஏசியின் நீளத்தை இருவேறு வழிகளில் காணலாம். ஏசிங்கிறது எப்படி எழுதலாம்? இந்த ஏசி வேணும் அப்படின்னா ஏடி பிளஸ் ஏஇ பிளஸ் இசின்னு கூட்டலாம். ஏடி அப்படிங்கிறது √2, டிஇங்கிறது √2. ஏன்னா இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று அந்த மாதிரி 1 + 1 ஏற்கனவே 1² + 1² √2ன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மேலே இருக்கு, அதை வச்சு எழுதி. அப்போ இந்த ஏசியை ஏடி + டிஇ + சின்னு எழுதிட்டு ஓரலகு சதுரங்களின் மூலை விட்டங்கள் √2 √2 √2. எத்தனை √2 இருக்கு? 3 √2. எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படி இல்லாட்டினா அதெல்லாம் விட்டுட்டு மொத்தமா இப்படி எடுத்தோம்னா ஓஏசிங்கிற செங்கோண முக்கோணத்தை எடுத்தோம்னா ஏசி = OA² + OC². அதுபடி போட்டு பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினா ஓஏங்கிறது ஃபுல்லும் 3, ஓசிங்கிறதும் 3. ஸோ √3² + 3² 9 + 9 √18. இந்த √18 வர்க்கமூலம் எப்படி எடுக்கலாம்னா 92 18ன்னு எடுத்துட்டு 9 ரூட்டை விட்டு வெளியெடுத்தா 3 √2. ஸோ இதே செயலை வேறுபட்ட பக்க அளவுகள் கொண்ட சதுரங்கள். இப்போ ஓரளவு எடுத்திருக்கோம் இல்லையா? நீ 2 அலகு இருக்க ஒரு சதுரங்களை எடுத்து இதே போல 3 சதுரத்தை இணைச்சு பார்க்கலாம். இதே ஆன்சர் வரும்னு சொல்றாங்க. ஓகேவா?